எல்லாருக்கும் வணக்கம். அது 160 ரூபா 160 ரூபா போட்டு வாங்குறதுக்கு பதிலாக 0 ரூபீஸ் செலவில் வந்து இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறோம். இது எல்லாமே பாருங்க, பழைய துணி தான் வீட்டில் கிடந்தது, போடாமல் கிடந்தது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இந்த இடத்துல கொடுக்குறோம். 15 ரூபா தான் எச்சா கேட்டாங்கன்னா தர முடியாதுரா அப்படின்னு நீங்கள் மூஞ்சில் அடிச்சு சொல்லுங்க, ஓகேவா? 15 ரூபா, ஒன்லி 15 ரூபா. நம்ம 160 ரூபா போட்டு ஒரு மேட், அது பேர் என்ன, மாப்பு செய்கிறோம். 15 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது. எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். பறக்கும் குச்சி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை, மெட்ராஸ் எங்கே வேணால் போய்க்கலாம். பாவம், ட்ரெஸ்ஸே எல்லாமே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளிர்காலத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம மேலே போட்டுக்கிட்டோம்னா குளிர் தாங்கிக்கும். இதெல்லாம் வந்துட்டு ப்ளூ பர்ஸில் தான் மறக்காமல் ப்ளூ பர்ஸை பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நான் என்னடா ஒரு கெட்டப்ல நிக்கிறேன். நான் வந்து ஒரு பனியனை தூக்கி மேல போட்டிருக்கேன். அம்மா வந்து நின்றுருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ தான் பார்க்க போறோம்னா வச்சுக்கோங்களேன். என் வாயில அது எப்படி நான் சொல்றேன், அம்மா உன் வாயிலே சொல்ல, என் வாயிலே சொல்றேன். வீடு துடைக்கிற மாப்பு செய்ய போறோம். நாங்க வச்சு வீடு துடைக்கிறது மாதிரி மாப்பு செய்ய போறோம். அதுக்குதாங்க ஒரு குச்சி வச்சு பழைய டிஷர்ட் வச்சு நாமளே செய்யலாம். பெரிய வித்தியாசம் இல்ல. பழைய வேஸ்ட் பனியன் இருக்குல்ல, பனியன் கிளாத். ஸோ இந்த பனியன் கிளாத்தையும் வீட்டில் இருக்க ஒரு வேஸ்ட் குச்சி இருந்தா, மற்றபடி வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்ல. கடைக்கு போனால் அட்லீஸ்ட் ஒரு எவ்வளோ கிடைக்கும்? 5 ரூபா. கடையில் போய் அந்த குச்சி எவ்வளோ? அது 160 ரூபா 160 ரூபா போட்டு வாங்குறதுக்கு பதிலாக 0 ரூபீஸ் செலவில் வந்து இன்னைக்கு ஒன்று செய்ய போகிறோம். வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து நிறைய செய்ய போகிறாங்க. அப்படிதாம்மா? நிறைய செய்ய போகிறோம். நம்ம ஈஸியானது தான். நம்ம சீக்கிரம் செஞ்சுக்கலாம். குச்சி கொஞ்சம் வளர்த்தியா இருந்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. நம்ம நின்றுக்கு நல்லா செய்யலாம். இப்போ நம்ம இருக்கிறத வச்சு செய்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த டிஷர்ட் தான் வச்சுருக்கோம். இந்த டிஷர்ட் வந்து பழைய டிஷர்ட் தான். இது அப்படியே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுன்னா வச்சுக்கோங்க, இந்த டிஷர்ட்டை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கைக்கு மேலே வந்து இந்த பட்டனு கழுத்தெல்லாம் இருக்குது, கையெல்லாம் அதெல்லாம் ஒதுக்கணும். இந்த பாட்டு வந்து தேவை கிடையாது, தேவையில்லை. ஆமாம், ரிமூவ் பண்ணி இது மட்டும் தான் எடுத்துகிட்டு இது பண்ணணும். ஆமாம், ஸ்கொயராக இப்போ எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கிறேன். இது நம்ம வேஸ்ட்டான பண்ணலாம், தூக்கி எறிகிறதுக்கு இப்படி நம்ம செஞ்சு வச்சோம்னா நம்ம யூஸ் ஆகும். நம்ம இப்படி நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ பணம் போட்டு வாங்கிட்டு அதை செய்கிறோம். எங்கள் அம்மா பையன் வந்து நான் கட் பண்ணுறோம்மா, சரி நீ செய்யணுன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். எஸ், சப்போர்ட் பண்ணுறானுங்க, செய்யட்டும். இது ரொம்ப ஈஸி தாங்க, ஜாலியாக செய்யலாம். ஸோ இங்கே பாருங்கள், இந்த வேஸ்ட்டான பார்ட் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து இந்த பார்ட் தான் தேவை. இதை பார்த்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணிட்டேன்ல. ஸோ இதே மாதிரி இன்னொரு டிஷர்ட் இருக்குது. ஸோ இந்த டிஷர்ட்டையும் நான் போடுறேன். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ துணி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அளவுக்கு வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கணும். மொத்தமாக இருந்தால் நம்ம துடைக்கிறது நல்லா இருக்கும். அதாவது 2 வைக்கலாம். ஸோ ஓகே, இந்த டிஷர்ட்டையும் அதே மாதிரி கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம இங்கே அந்த கை களத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இப்போ சாதாரணமாக வச்சுருக்கிறோம். சிங்கிள் பீஸாக கட். ஆமாம், சிங்கிளாக வந்து சிங்கிளாக இப்போ கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ இந்தாண்டு வெட்டிக்கலாம். இது இப்போ மடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம போட்டுருக்கிறோம்ல, இந்த சிங்கிளாக கட் பண்ணியாச்சு. இது மடிச்சு அதே மாதிரி இந்த டிஷர்ட்டையும் சிங்கிள் பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்களேன், இது வந்து சிங்கிள் பீஸ். இது ஒரு ஸ்கொயரு, இது ஒரு ஸ்கொயரு 2. அப்புறம் இந்த டிஷர்ட்டில் இது வந்து கலர் தான் இருக்கிறது. 2 டிஷர்ட்டு, பழைய டிஷர்ட்டு, இது 2. இது எல்லாமே பாருங்க, பழைய துணி தான் வீட்டில் கிடந்தது, போடாமல் கிடந்தது. ஸோ 4 பீஸ் ஆகிடுச்சா. இந்த ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த ஒரு கிளாத் எடுத்து அப்படியே மடித்து இதை அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த 2ஆக மடிச்சிட்டிங்கல்ல, இப்படி 2ஆக மடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல மேலே வந்து 1 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டுக்கோங்க. 1 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே வெட்டணும். அது எப்படி வெட்டி காட்டுறோம்? அம்மா, இந்த வெட்டுவோம். 1 இன்ச்சு நம்ம குச்சியில் சுற்றுறதுக்கோசரம் இந்த பக்கம் 1 இன்ச்சு நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு இது அழகாக நம்ம அழகாக வெட்டிக்கலாம். விரல் சைஸுக்கு எல்லாம் சின்னதாக வெட்டிக்கலாம். நம்ம விரல் மொத்தத்துக்கு நம்ம வெட்டிக்கலாம். போதும் பாருங்கள், 1 இன்ச்சு அளவு நம்ம விட்டுட்டோம். இப்படி நம்ம எல்லாமே இது முழுசும் நம்ம இதே மாதிரி 4 பீஸும் அழகாக இந்த மாதிரி நம்ம வெட்டி வீட்டில் இருக்கிறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் சும்மா நிறைய பேர் இருப்போம். அதுக்கு இந்த மாதிரி வேலை செஞ்சு நாமளே வீடு துடைக்கிறதுக்கு அழகாக நீட்டாக செஞ்சுக்குவோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு சேலஞ்ச் இந்த இடத்துல கொடுக்குறோம். இந்த மாப்பை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து அம்மா கைப்பக்குவோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பேஜுக்கு வந்து இந்த ஃபோட்டோ வந்து எங்களுக்கு டேக் பண்ணி விடுங்க. நாங்கள் வந்து எங்களோட ஸ்டோரி இதில் வந்து ஆட் பண்ணிடுறோம். பாருங்க, அழகாக இப்படி கட் பண்ணிச்சு. இதே மாதிரி 4 பீஸு இதே மாதிரி நம்ம கட் பண்ணி
நம்ம வந்து நம்ம சுட்ட போகிறோம். உங்கள்கிட்ட அதை காட்டுறேன். 1 வெட்டி வச்சு இந்த 3 வெட்ட போகிறோம். இதே மாதிரி மற்றது இதே மாதிரி ஒரு வழியா வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு அவன் உட்காந்து மட்டும் தான் இருந்தான். கை நோவா கட் பண்ணது எல்லாமே இது நான் தான். அவனுக்கு கட் பண்ணான்டா. அவனுக்கு கட் பண்ணேன். அவனுக்கு கட் பண்ணேன். அவனுக்கு கட் பண்ணேன். 2 கட் பண்ணேன். 3 கட் பண்ணேன். எப்படா 3? அதெல்லாம் மேட்டர் இல்ல. சரி விடு. இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதை வந்துட்டு உங்க வீட்டுல பூச்சி இருந்தாலும் சரி, பைப் இருந்தாலும் சரி, நீளமானது எடுத்து இதாங்க பாருங்க, ஜூம் கரோ ஜூம் இந்த மாதிரி இப்படி வச்சு அழகா இப்படி சுத்திக்கிட்டே வர வேண்டியதான். டைட்டா சுத்தணும். ஆமா, டைட்டா சுத்திக்கோங்க. வெரி மஸ்ட். சுத்துறேன் பாருங்க. 1 சுத்தியாச்சு. அதுக்கு மேல இன்னொன்னு சுத்திடலாம். 1 இந்த 2 கலர் இருக்கிறதுனால 1 அது 1 இதுன்னு நான் சுத்தி. அப்பதான் அழகா இருக்கும். கலரா சுத்துறாதான் பார்த்தா நீட் பார்க்க அழகா இருக்கும். டைட்டா சுத்திக்கோங்க. மாத்தி நம்ம சுத்திக்க வேண்டியதுதான். இது ஒண்ணு அது ஒண்ணா. நமக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமா, இன்னொரு பனியன் வேணுன்னா கூட நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி சுற்றிக்கலாம். நமக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறதா இது. இதே மாதிரியே வீட்டில் இருக்கிற பழைய சேலையை வச்சு மேட்டு செய்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம சேனல்லே அதிகமாக ஓடின ஒரே ஒரு வீடியோ அதுதான். அந்த வீடியோ வந்துட்டு மேலே ஐ பட்டனில் வரும். மறக்காம ஐ பட்டன் இங்கே இருக்கான்னு தெரில, மொத்தத்தில் ஐ பட்டனில் வரும். மறக்காம போய் அதை பாருங்கள். ஓகே பாருங்க, கிட்டத்தட்ட இதுவே ஒரு மாப்பு அளவுக்கு வந்துருச்சு. இது பத்தாதுங்க, இன்னும் போடணும். பாருங்க நல்லா டைட்டாக சுற்றியாச்சு. இப்போ சுற்றினதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கணும். நம்ம என்னதான் டைட்டாக கட்டினாலும் நிற்காது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கடையில் போயிட்டு இது வந்துட்டு இது பேர் கிளாம்ப்பு. இது எவ்வளோனா 15 ரூபா, ஒன்லி 15 ரூபா. நம்ம 160 ரூபா போட்டு ஒரு மேட், அது பேர் என்ன மாப்பு செய்கிறோம். 15 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தப்பு கிடையாது. ஸோ இது ஒன்று கடையில் போய் வாங்கிக்கோங்க. 15 ரூபா தான். எச்சா கேட்டாங்கன்னா தர முடியாதுரா அப்படின்னு நீங்கள் மூஞ்சில் தெளிச்சு சொல்லுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாதிரி இருக்கும். 20 ரூபாய்க்கு கூட விற்கும், 25 ஊருக்கு தகுந்த மாதிரி விற்கும். இப்போ சென்னையில் உனக்கு 5 ரூபாய்க்கு நீ வாங்கிடுவியா? அந்த ஊரில் 50 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. சென்னைனா அங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு கூட விற்பாங்க. நம்ம ஊரில் தான் விலை கம்மி. கன்சூமர் கோர்ட்டுக்கு போங்க. ஓகே, இதை புடி அப்படியே. இது புடி டைட்டாக இங்கே பிடிச்சிக்கோ. இது நம்ம எவ்வளோ வேணாலும் அகலம் படுத்திக்கலாம். நம்ம அகலம் படுத்திக்கலாம், குருவிக்கலாம், நம்ம சௌரியம். இந்த இதை வந்துட்டு அடி வழியாக விட்டு பிடிச்சிக்க. என்ன தெரிகிறது? அவர் வேலை செய்யறது பார்த்துக்கிட்டு இருக்கிற உனுப்பா பொறுப்பாக வேலை செய்கிறான். கயிறு போர்டு கட்டினா கூட சில சமயம் இந்த பிடுங்கி வரத்துக்கான, நம்ம கடையிலேயே போய் வாங்கினா கூட பிடுங்கி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிளாம்ப் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அந்த இவன் இருக்கான்ல பச்சை மனிதன், அவனே நினச்சா கூட இதை பிடுங்க முடியாது. ஹல்க்கு இங்கே பாருங்க. ஒரு வழியாக அந்த கிளாம்ப் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது. எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். இது வந்துட்டு இப்போ வந்துட்டு லென்த்து கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி இது வந்துட்டு லப்பர் கிளாத் தான். சரியாம்மா நெல்லுமா, இந்த மாதிரி இழுத்து விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நல்லா நீளமாக வந்துடும். ஏன்னா இது வந்துட்டு ஒரு பனியன் கிளாத் தான். ஆமாம், அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு சரி விடு. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு இப்போ வந்துட்டு கொரோனா வந்ததுனால டிரான்ஸ்போர்ட் வசதி வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இது வந்துட்டு பறக்கும் குச்சியா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்னை மெட்ராஸ் எங்க வேணா போய்க்கலாம். பாருங்க மாப்பு செஞ்சாச்சு. இவங்க ரூமுக்கு தான் மாப்பு வேணும். நான் கீழ் ஹாலுக்கு வச்சுருக்கிறேன். துடைக்கிறதுக்கு நல்லா தான் வசதியாக தான் இருக்குது. பசங்க நல்லா நீட்டாக தான் செஞ்சு கொடுத்துருக்குறான். ஓகே, இதை டெக்கரேட் பண்ணலாம். இப்போ இந்த கலர் டேப்லாம் இருக்குது. இது வந்துட்டு சுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இந்த டேப் வந்துட்டு உங்களுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா சுற்றிக்கோங்க, இஷ்டம் இருந்ததுன்னா வேணாம். சும்மா டெக்கரேஷனுக்கோசரம் இப்போ போடுறேன். எப்படி மாசா மாதிரியே இருக்கு. மார்க்ஸுக்கு மாசா தான் இருக்குது. பேரே மார்க்ஸ் தானே. பாருங்க 10 நிமிஷத்துல வந்துட்டு மினிமம் ஒரு 20 ரூபா செலவு தான். 20 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட ஆகாது சத்தியம். 20 ரூபா செலவில் வந்துட்டு ஒரு அல்டிமேட்டான ஒரு மாப் வந்துட்டு செஞ்சாச்சு. இதே மாதிரியான டிஃப்ரெண்டான கிளாத் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் மாப்பு செஞ்சு நம்ம அம்மா கைப்பக்குவம் சேனலை டேக் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிங்கன்னா நாங்கள் அதை காப்பி பண்ணி நம்ம அம்மா கைப்பக்குவம் இன்ஸ்டாகிராம் பேஜில் நாங்கள் போடுவோம். ஓகே, போடலாமாம்மா? போடலாம். ஓகே, இதே மாதிரி நீங்களும் விதவிதமாக செய்யுங்க. மாப்பு செஞ்சு
நீங்களே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்களும் செஞ்சு இந்த மாதிரி வீட்டுக்கு வச்சுக்காங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ரொம்ப பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அம்மா கைப்பக்கத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, பாய், see you. ஓகே ஓகே வாங்க சொல்லுமா. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இப்போ நம்ம இப்போ லாக்டவுன்னால மைக் இருக்காது, மைக் கேட்காது, எல்லாத்து டிஷர்ட்டும் பத்தாம போயிருக்கும். மைக் கேட்காதுடா. ஏன்னா நீ சொல்றா கேட்றா நீ ஒன்று உள்ளவா இல்லை இப்படியே சுடுறதாங்கண்ணே. ஒரு வழியா வந்துட்டு இவ்வளோ நேரம் வந்துட்டு அவன் உட்காந்து மட்டும் தான் இருந்தான். கை நோவா கட் பண்ணது எல்லாமே இது நான் தான். அவனுக்கு கட் பண்ணான்டா. இந்த கிளாம் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த இவன் இருக்கான்ல பச்சை மனிதன், அவனே நினைச்சா கூட இதை பிடுங்க முடியாது. ஹல்க் இங்க பாருங்க. அதான் அங்க பாருங்க, இவ்வளோ தம் கட்டி இழுத்தாதான் வருதுன்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பச்சை மனிதன் புடுங்கினாலும் புடுங்காத மாதிரி நினைச்சுக்காங்க. டாப் பத்தி எவ்வளவு டாப் அடிக்கிற புடிக்கிட்டா பாருங்க, அவளே சுத்தி அவளை இதெல்லாம் வந்துட்டு ப்ளூ பர்ஸ்ல தான் வரும். மறக்காம ப்ளூ பர்ஸை பாருங்க. என்னடா பண்ற? இது ஒரு டிசைன் கிளாத். அந்த கட் பண்ண பண்ணி சான் பிரான்சிஸ்கோ இதெல்லாம் தேவையில்ல. சான் பிரான்சிஸ்கோலாம் இந்த மாதிரி தான் நாங்கள் போடுவோம். எப்படி இருக்கு? இன்னொரு மாடல் இருக்கு. கட் பண்ண வேஸ்ட் பண்ணி இதெல்லாம் நல்லதுடா. எல்லாம் அவன் பாவம் ட்ரெஸ்ஸே எல்லாமே எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. குளிர்காலத்தெல்லாம் இந்த மாதிரி நம்ம மேலே போட்டுக்கிட்டோம்னா குளிர் தங்கிக்கும். குளிர் இங்கே வந்து குளிருக்கு பனியன் போட்டுக்கணும்.